அது நம்ம 2 விஷயத்த முக்கியமா பார்க்கணும். என்ன 2 முக்கிய விஷயம் அப்டின்னா, வாழ்க்கையில சில நேரத்தில அதிர்ஷ்டங்கிறது கதவ தட்டும். எப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு மனிதன் இருக்கும்போது, ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கும்போது, ஏதாவது உதவி வந்தா நல்லா இருக்குமே அப்டின்னு மனசு நெனைக்கும்போது, அந்த நபருக்கு அந்த உதவிகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அந்த மனிதனுடைய ஜாதகத்தில பூர்வ புண்ணியம்னு சொல்லப்படுகின்ற 5ஆம் பாவம் வலுவா இருக்கணும். சில நேரத்தில அவங்க கும்புற கடவுள் என்ன வேண்டுதல் வச்சு கும்பிட்டாலும், அந்த வேண்டுதல் பலிக்கும். அதுக்கு காரணம் 9ஆம் இடம். 5ஆம் இடமும் அதிர்ஷ்டத்த சொல்லும். 9ஆம் இடமும் அதிர்ஷ்டத்த சொல்லும். எப்பொழுதுமே இந்த 5, 9 ஏதாவது ஒரு பாவமாவது ஒரு ஜாதகத்தில நல்ல நிலைமையில இருக்கும். அப்படி நல்ல நிலைமையில இருந்தா, அந்த ஜாதகத்த பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். 2மே சூப்பரா இருந்தா அது பெஸ்ட்டு. ஏதாவது குறைஞ்சது 1வது நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தில 5 பாதிக்கப்பட்டா, அந்த ஜாதகருடைய பூர்வ புண்ணியலாம் சொல்லிக்க முடியாம இருக்காது. 9ஆம் பாதிக்கப்பட்டா, அந்த ஜாதகருடைய குருவருள், திருவருள், அதிர்ஷ்டம், பாக்கியம் இதெல்லாம் தடப்படும். பாக்கியம்ங்கிறது அவங்க ஜாதகத்தில இருக்கக்கூடிய நல்ல செயல்களுக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. அடிப்படையில மனுஷன் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய ரியாலிட்டி எப்ப தெரியும் அப்டின்னா, அந்த மனிதன் ஏழ்மையா இருக்கும்போது தான். இந்த உலகமே அவன்ட்ட இருக்கிற பணத்துக்காக தான் துதிபாடுமே தவிர, உண்மையான பந்த பாசத்தோட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு 5, 9 நல்லா இருந்தா, எப்பொழுதும் அவர் ரொம்ப லோலிலாம் போமாட்டாரு. இறையருளும், குருவருளும், திருவருளும் அந்த ஜாதகரை உள்ளங்கையில் தாங்கி பிடிக்கும். அந்த ஜாதகருடைய பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலுமே ஒரு ஜாதகத்துல 5, 9 பாதிக்கப்படவே கூடாது. அப்படி பாதிக்கப்படாமல் இருந்தால் அது நல்ல ஜாதகம். பாதிக்கப்பட்டா பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ 5, 9 பாதிக்கப்படாமல் இருந்தால் நீங்க பாக்கியவான்களே. நன்றி, வணக்கம்.